எக்ஸைஸ் 2.9ல ஃபோர்த்து சம்மு என்ன கேட்குறாங்க அப்படின்னா how many terms of the series 1 cube 2 cube plus 3 cube should be taken to get the sum of 14400. என்ன கேட்குறாங்க, இந்த சீரியஸை எது வரைக்கும் ஆட் பண்ணானா எனக்கு 14400 கிடைக்குன்னு கேட்குறாங்க. அப்போது இது எந்த டேர்ம்னு கண்டுபிடிக்கணும், சரிங்களா? எந்த நம்பர்ஸ்னு கண்டுபிடிக்கணும். அப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இதோட ஃபார்முலா நமக்கு தெரியும். என்ன ஃபார்முலா? n இன்ட்டு n + 1 டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர். எது ஈக்குவல் ஆகுது? இந்த சம்முக்கு இது ஈக்குவல் ஆகுது இல்லையா? 14400. அப்போ இது ஸ்கொயரில் இருக்குதுன்னா கண்டிப்பாக இதுவும் ஸ்கொயரில் தான் இருக்கும். அப்போ இது ஸ்கொயர் ரூட் எடுப்போம். 14400 ஆறு நம்ம தனியாக பிரிச்சுக்கலாம். 1/1 1, அப்புறம் 2 2க்கு பக்கத்தில் 2 போட்டால் கரெக்டாக இருக்கும். 2 × 22 44 0, அப்போ 0 தான் இல்லையா? அப்போ இது இதோட ஸ்கொயர்னா அது 120. அப்போ n × n + 1 டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 120 ஸ்கொயர் இல்லையா? இதோட ஸ்கொயர் தான் இது. இப்போ அந்த ஸ்கொயர் எடுத்துடலாம். எடுத்தால் என்ன ஆகிடும்? n × n + 1 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 120. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். n × n + 1 ஈக்குவல் டு 240. ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது n ஸ்கொயர் ப்ளஸ் n இந்த பக்கம் வச்சுன்னா -240. இப்போ ஃபேக்டரிஸ் மெத்தடே பார்க்கலாம். இப்படி பண்ணிக்கலாம், தான் ஈஸியாக இருக்கும். 15 16 எங்கே மைனஸ் வரணும், இங்கே மைனஸ் வரணும் இல்லையா? 15 × 60 16 240 -240 16 ப்ளஸ் -15 ப்ளஸ் 1. அப்போது இது என்னவா மாறிச்சு? இதோட ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்குது? n - 15 அப்புறம் n + 16 ஈக்குவல் டு 0 பிரித்து எழுதலாம். n - 15 ஈக்குவல் டு 0, n + 16 ஈக்குவல் டு 0, n ஈக்குவல் டு 15, n ஈக்குவல் டு -16. நெகட்டிவ் வேல்யூவுக்கு வாய்ப்பு இல்லைங்க, பாசிட்டிவ் வேல்யூ தான். அப்போது எத்தனை டேர்ம் இருக்க கூட்டினா எனக்கு கிடைக்குது? அப்போது 15 டேர்ம்ஸு 15 கியூப் வரைக்கும் கூட்டினா எனக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. தேங்க்யூ.